முன்பணம் அட்வான்ஸ் சொன்னோம்னா கோவப்படுவார். அட்வான்ஸ்னு அது ஒரு பக்கத்தில் இருந்தாக்க இல்லை தமிழ் வார்த்தையில் தேடி தேடி கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியது தெரியுது. அப்புறத்துக்கு அட்வான்ஸ்னு சொல்லணும். அந்த முயற்சி பண்ணுறேன் எவ்வளோ சுத்த தமிழில் பேச முடியுமோ. இந்த முன்பணத்தை வாங்கிட்டு வந்தார். அது நிறைய தாம்பாளத்தில் பழங்கள் அப்புறம் அந்த பணம் எல்லாமே இருந்தது. சில லட்சங்கள் இருந்தது. ஓகே. அதை கொடுத்துட்டு, தம்பி பழங்கள்லாம் எனக்கு, பணம் உனக்கு. மொத்த பணத்தை என் கையில் கொடுத்துட்டு அந்த பழங்களை மாத்திரம் எடுத்து வாரி எடுத்துட்டு, நீ இதை வச்சுக்க உன் செலவுக்கு, நான் இதை எனக்கு இது போதும், எனக்கு ஒன்றும் செலவெல்லாம் பெரிய செலவு இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள இதை வந்து வெறும் சாதாரண அன்பு அப்படின்ற 3 எழுத்துக்குள்ள கட்டுப்படுத்திட முடியாது. அதுக்கு மேலே பற்றி எங்கள் 2 பேரையும் விட நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான். தா உட்கார்ந்துருக்கேன், அழுதுட்டு இருக்கான். ஓ ஓகே. அவன்கிட்ட கேட்டிங்கன்னா தான் வா வாங்க வாங்க அண்ணன் சிங்கப்புலி அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம். வாங்க. ஆஹா, அழகான ஒரு தருணமாக மாற போகுது. ஏன்னா ஒரு நண்பருக்குள்ள ஏண்டா நீ அரசியலில் தான்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அப்புறம் அரசியல் தெரியாதுன்னு சொன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி திட்டுவார். இப்படி அவர்கிட்ட இப்போ இல்லை, இது எனக்கு பழைய போன ஒரு விஷயம். 20-25 வருஷமாக அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே தான் இருக்கேன். 2 பேருக்கும் இடையில நிறைய சண்டைகள் வந்திருக்கு. நிறைய பாசம்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கும். அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ரொம்ப பசியில் இருக்கிறம்போது ஒரு நாள் அவர் இங்கே தான் இங்கே சாலை கிராமத்தில் ஒரு வீட்டில், அந்த வீட்டில் வந்து ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு 5 பேர் தான் குடியிருக்க முடியும் அந்த வீட்டில். அந்த 20-30 பேருக்கும் மொத்தமாக சம்பாரித்து போடுறது அவர் தான். எல்லாருக்கும் வகை வகையான நான்வெஜ். அப்படி ஒரு நாள் பசி தாங்காமல் சரி போயிடுவோம், போய் பார்த்துருவோம், கௌரவமான ஒரு சாப்பாடை சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி போனாக்கா, அப்போ தான் அன்னைக்கு கிடா வெட்டியிருக்கிறாங்க போல இருக்கு. ஒன்றுன்னா தம்பிக்கு அதை எடுத்து விடா, லெக் பீஸ் எடுத்து விடா, அதை விடா, இது விடா, ஒன்றா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு நல்ல பசி நல்லா சாப்பிட்டுட்ருக்குறேன். அப்புறம் கடைசியாக அந்த நாக்கு எடுத்து விடான்றாரு. அது ஆட்டு நாக்கு. அப்புறம் ஆட்டு காது எடுத்து விடா, நல்லா தேங்காய் சில்லு மாதிரி இருக்கும், நல்லா நரிச்சு நரிச்சு தின்றா. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். Powered by Lexco Holidays, Travel Beyond Boundaries.